ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆங்குலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூர், பூனேன்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி 2020, 2021, 2022 பாஸ்ட் அவுட்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CSS தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTML5 தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. jQueryலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனோவேட்டிவ் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமை வந்து 1 MBக்குள்ளே சைஸ் இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை 1 MBக்கு மேலே இருந்ததுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ உங்கள் ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்செப்டட் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், PDF இது ரெண்டுத்தில் நீங்கள் எதா வேணாலும் அப்லோட் பண்ணலாம் உங்கள் ரெஸ்யூமை. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.